இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காலையில் ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னு. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்கிறாங்க. பக்கத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிக்காக டாக்டர் சொன்னது இதுதான். எவ்வளோ அளவு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான். இவ்வளோ சின்னதாக இருக்கு, இதில் என்ன அப்படி நியூட்ரிஷன் கிடைக்கும்னு நான் யோசிச்சேன். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் ஃபைபர் அதில் இருக்குன்றது அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாடிக்கு சொல்லி ஒரு சர்டன் கேலரிஸ் தேவைப்படும், புரோட்டீன் தேவைப்படும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதை சேர்த்து சாப்பிடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா தரும். இப்போ முருங்கைக்கீரையில இருக்கிறது, கறி லீஃப்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஜென்ரலா வைட்டமின் ஏ, பி, சி, இ, கே இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிடக்கூடியதுல இருக்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் ஃபுட்ஸ். இது எல்லாமே முருங்கை ரொம்ப எல்லாமே சூப்பர் ஃபுட் சொல்லுவாங்க. கறி லீஃபும் அதே மாதிரி தான். முடிக்கு தேவையான பீட்டா கேரட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம ஒரு 4-5 சாப்பாட்டுல போட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா முடிக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ நமக்கு பாடியை சர்வை பண்றதுக்கு பாடி என்ன பண்ணும், மசிலுக்கு புரோட்டீன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் தரும். செகண்டரி தான் முடி. ஸோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் முடிக்கே போகாது. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். டெய்லி ரெக்வயர் நீட்ஸ்க்கு சாப்பிடுறோம், அதுல இருந்து தான் முடிக்கும் போகும். ஏன்னா இது சஸ்டைனபிள் டயட்னு நம்ம பேசுறோம். சஸ்டைனபிள் டயட்னா இப்போ நம்ம முடிக்காக நான் இதை சாப்பிடுறேன் அப்படின்னு கண்டிப்பா இருக்கவே கூடாது. நம்ம என்னன்னா நம்ம வாழ்வியலாக அதை எடுத்துட்டு வந்துடணும். இப்போ இது எனக்கு ஏன் ஈஸியா இருந்தது அப்படின்னா, நான் ஒரு 6 மீல் சாப்பிடுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் மீல். அது நான் ரொம்ப வருஷமாவே கிட்டத்தட்ட 14 இயர்ஸாவே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் போர்ஷன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நான் என்னோட பாடி கேலரி, அதாவது நம்ம பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, மெட்டபாலிக் ரேட்டுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இதே வெயிட்டை ஒரு 12 வருஷமா மெயின்டைன் பண்றேன். அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. எனக்கு முடிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ல போய் மாட்டிக்காம ஒரு டாக்டரை பார்த்தாலே முக்காவாசி ஹேர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். முடிக்காக டாக்டர் சொன்னது இதுதான். காலையில ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்கா எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் பாடி பில்டிங்ல பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது போட்டா வெயிட் கெயின் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நான் அந்த தாட்ல இருந்தேன். ஆனா அது வயிற்றுல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு இவ்வளவு சூப்பரா மிராக்கிள் பண்ணுமா? அதுக்கு ஒரு குட் ஃபீட் இல்லையா ஆக்சுவலா? அது கரெக்ட். இந்த பழைய ஃபெர்மெண்டேட்டும் போது ப்ரோபயோட்டிக்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப உகர்ந்தது அந்த ஃபுட். சோ நான் என்னோட டயட்ல அந்த கட் பாக்டீரியாக்காக ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த பழைய சாதத்தோட கஞ்சி. இப்போ அவங்க சொன்ன ஒரு 3 டயட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்னு அந்த கஞ்சி தண்ணி காலையில குடிக்கிறது. செகண்ட் திங் நான் ஒரு ஸ்மூதி போட்டு குடிப்பேன். அதுல அவங்க ஒரு புது விஷயம் சொன்னாங்க. அந்த ஸ்மூதில என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். 4 ஆல்மண்ட், 4 கேஷ்யூ, 2 ஃபிக், 2 டேட்ஸ், 2 வால்நட். ஸோ இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே வால்நட் சேர்த்துக்காம நான் ஃபர்ஸ்ட் ஸ்மூதி ரெட் பனானா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இவங்க சொன்ன ஒரு புது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மண்ட்லயும் வால்நட்லயும் பைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஸோ மற்ற நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. நல்லதானே சாப்பிடுறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட்டு. ஆனா அதை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு சொன்னாங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திர சொன்னாங்க. மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் பால் சாருமே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப எல்லா டாக்டர்ஸும் இதுதான் சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றதுல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மல்டி வைட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு சீட்ஸ் சொன்னாங்க. 5 சீட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன், சன்ஃபிளவர், பம்கின், குக்கும்பர், ஃபிளக்ஸீட். இந்த 5 சீட்ஸுமே லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு அளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் தான். ரோஸ்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து மொத்தமா ஒரு டீஸ்பூனா எடுத்து நீங்க உள்ளங்கையில வச்சுக்கலாம். உள்ளங்கை வச்சீங்கன்னா இவ்வளவுதான் வரணும். அதை தான் ஒரு இது சாப்பிட சொல்றாங்க. சோ இதை நம்ம ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மேம் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பாடி பில்டிங்ல கூட இதை நான் இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.